ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னிக்கல் மாஸ்டர். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிராஃபிக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை உங்களுக்கு காற்றடிக்கிறது மாடல் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய ஊருக்கு வந்திருக்கோம். அதனால தான் வந்து இது இருந்து ஒரு ஸ்பெஷல் நாள். அதை நான் வீடியோட எண்டு சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் வந்து என்னுடைய முன்னாடியே இருக்கிற அந்த ஸ்பெஷலை கண்டுபிடிச்சிருக்கேன்றதை தெரியும். இப்போ வாங்க நம்மளுடைய ஃபார்ம் ஹவுஸை பார்த்துடலாம். அதாவது ஃபார்ம் ஹவுஸ்னால் எங்கள் ஊரில் இருக்கிற அந்த ஃபார்ம் லேண்ட், அதாவது அங்கேருந்து அங்கே நிலத்துலேருந்து என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன கொட்டை அந்த விதையெல்லாம் போட்டிருக்காங்கன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைடில் வந்து பார்த்துடலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இருங்க வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் மோட்டர் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து எங்களுடைய நிலத்தோட மோட்டர் ரூம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து நெல் பயிர். இந்த நெல் பயிரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாக போட்டது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லான சேருது. நீங்கள் வந்து நடந்தீங்கன்னா போதும், உங்களுடைய கால் வந்து உள்ளே முட்டி வரைக்கும் அமைங்கிடும். ஏன்னா அவ்வளோ சொதன்னு இருக்கிறது. வாங்க நம்ம இப்போ கிட்ட போய் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைஸ், நிறைய பேர் வந்து நினச்சிருக்கீங்க கலாய்க்கிறாங்க. அதுவும் சும்மாலாம் கலாய்க்கிறதுல தனியாக வாட்ஸ்அப் நம்பர்லாம் இதில் கொடுக்குறதுனால அதிலே கலாய்க்கிறாங்க. அவங்க மாதிரிலாம் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ போடணுன்னா ரொம்ப கஷ்டம், அடுத்து ரொம்ப நேரம் பேசணுன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட போய்ட்டோம். ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்கு. கிட்ட போய் பார்த்தலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறைய செடியெல்லாம் இருக்குது. இங்கே கல்லெல்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது. இங்கேருந்து நம்மளுடைய மெயினான நெல் பயிரெலாம் இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே இறங்கிங்கன்னா போதும் கைஸ், உங்களுடைய கால் வந்து முட்டி வரைக்கும் இறங்கிடும். நான் வந்து ஒரு டைம் இறங்கி பார்த்துருக்கேன். அது வந்து வேறு நிலம். அந்த நிலத்தை வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்க போகிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதையும். இப்போ வாங்க நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் சைட்லலாம் பார்க்கலாம். இருங்க வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெல் பயிர் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நான் ஏற்கனவே இறங்கின ஒரு இடத்துல போய் பார்க்கலாம். இருங்க அந்த சைடு போய் பார்க்கணும். அந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல காலியான நிலம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து களைக்கொட்டையெல்லாம் விதைச்சி திருப்பி எடுத்துட்டுருக்குறாங்க. நான் வந்து ஒரு குட்டி ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம். நிறைய பேர் இந்த வழியில் போகிறது கிடையாது. ஒரு சில பேர் மட்டும் வருவாங்க இங்கே விளையாடுறதுக்கு. சின்ன பசங்கள்லாம் வருவாங்க, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாறைக்கிட்ட வந்திருக்கோம். இந்த பாறையை கொஞ்சம் காமி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேண்டு தான் இருக்குது. வெறும் காலி லேண்டு தான் தெரியுதா, பார்த்துக்கோங்களேன். அதான் அங்கே பார்த்திங்கன்னா அவர் தான் நம்மளுடைய தாத்தா. அங்கே நம்மளுடைய மோட்டர் ரூமோடைய ஃபுல் கண்ட்ரோலர் எல்லாருமே அவர் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே காலி நிலம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா களைக்கொட்டை போட்டிருக்காங்க. இங்கே வந்து நெல் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இப்போ சுற்றிட்டு போய் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய நிலம். இன்னும் காலி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஆரியம் தான் விதைப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா களைக்கொட்டை. இங்கே ஏற்கனவே களைக்கொட்டை வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் தான் பறித்தோம். யாருடைய களைக்கொட்டை நிலத்துக்கு யாருனாலும் வந்துடலாம். ஏன்னா அப்படி ஒரு ரூல்ஸ் எங்கள் ஊரில் இருக்குது. பறிக்கிறது மட்டும்தான், யாரும் எடுத்துகிட்டு போகலாம் போகக்கூடாது. ஆனால் வந்து கொஞ்சமாக பங்கு தந்துடணும், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா களைக்கொட்டையை பார்த்துட்டு இருக்கீங்க. களைக்கொட்டை வந்து நல்லா தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து எவ்வளோ கிளாரிட்டியில் வச்சு பார்க்குறீங்களோ அவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா நான் தான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இன்னொரு லேண்டுக்கு போயிடலாம். சாப்பிட்டது வந்து ஏப்பு வந்துருச்சு, வாங்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோளம்லாம் இருக்குது. சோளம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு தான். சோளம் வந்து கூழெல்லாம் நிறைய குடிப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தான் சோளம் இருக்குது. தெரியுதா பார்த்தீங்களா? இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நம்மளுடைய ஷார்ட்கட். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஏறத்துக்கு வழியில் ஒரு மலை மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா வந்துட்டோம். என்ன ஷார்ட்கட் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊர் இதோட இந்த ஃபார்ம் லிங்கில் இருக்குது. இந்த ஊர் பார்த்திங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அங்கேயும் ஒரு மோட்டார் ரூம் இருக்குது. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். தெரியுதா? இது பேர் தான் சோளம். தெரியுதா? பார்த்துக்கோங்க, நிறைய குப்பெல்லாம் போட்டு வச்சுருக்குங்க. இந்த பார்த்திங்கன்னா இதுதான் சோளம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது தானே? ஆனால் இன்னும் இது முளைக்கணும். இன்னும் பெருசாச்சுன்னா தான் இதை பிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்டா கடுக்குன்னு இருக்கும். ஆனால் கூழில் போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும். தெரியுதா? இப்போ நம்ம அடுத்த லேண்டுக்கு போயிடலாம். அடுத்த லேண்ட் வந்து எங்கே இருக்குது வாங்க போய் பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் போய் பார்த்துருவோம். நம்ம இப்போ லெஃப்டில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆகணோ பார்த்தீங்கன்னா இதை இந்த சைடு தான் போகணும். மறந்துட்டு வேறு டைரெக்ஷனில் போகிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக டிஃப்ரென்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியுதா? களக்கொட்டை எவ்வளோ நீளத்துக்கு விதைச்சிருக்காங்கன்றது தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியுதா? நல்லா லைனாக நட்டுருக்காங்களே விதைச்சிருக்காங்க. தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் இந்த சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா இதான் நம்மளுடைய நிலம் வந்து, அதாவது நெல் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்றதை பாருங்கள். இந்த சைடு வந்து எதுவுமே விதைக்க கிடையாது. பார்த்தீங்கன்னா இதான் இங்கேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு களக்கொட்டை இடம் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய களக்கொட்டை செடி இதுதான். இது வேறு இடம், அது வேறு இடம். நான் ரெண்டுமே எதிரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்றத பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தா நம்மளுடைய குரூப்போட லிங்க் அதில் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த டைம் என்னுடைய லிங்க்கும் அந்த குரூப்போட லிங்க்கும் தந்திருப்போம். அதையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த சைடு வந்துடலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலம் இருக்குது. இங்கே என்ன விதைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தலனி கொட்டை. இந்த தலனி கொட்டை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. ஏன்னா உங்கள் அம்மா வந்து அது சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நல்ல பெரியவங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து நிறைய சாப்பிட்ருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து ஃபுல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஃபுல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம தோட்டம் தான். அப்படியே இந்த சைடு வந்தான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மளுடைய தோட்டம் தான். வாங்க இப்படி போயிடலாம். கொஞ்சம் இதுவும் நம்ம தோட்டம் தான். பார்த்திங்கன்னா தெரியுதா? இப்படியே கொஞ்சம் இறங்கிருவோம். கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகல இருக்கட்டும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மோட்டார் ரூம் அது. ஆனால் அந்த மோட்டார் ரூமுக்கு இந்த கிணறு வழியே தான் தண்ணி போயாகணும். பார்த்தீங்களா? தெரியாமலாம் குதிச்சிடாதீங்க. ஏன்னா இங்கே குதிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த வேறு ஒரு ஊர். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலி நிலம் ஒன்று இருக்குது. இங்கே மாடு வந்து ஃபஸ்ட் லுக் கொடுத்துட்ருக்கு. தெரியுதா? பார்த்திங்கன்னா இங்கே தென்னங்கோலை எல்லாம் இருக்குது. அப்படியே எப்படி சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோட்டார் ரூம் இருக்குது. தெரியுதா? நம்மளுடைய மோட்டார் ரூம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய மோட்டார் ரூம் டூர்னு சொல்லலாம். இது ஒரு மினி மோட்டார் ரூம் டூர். சிச்சோ சாவி விட்டேன் இல்லையா? இதோ இருங்க, இங்கே எட்டு வந்துச்சு. டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் ஆடுது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாவி. பண்ணிடுவோம். ஃபோக்கஸ் ஓப்பன் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய மோட்டார் ரூம். தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய மோட்டார் ரூம். இதுலேருந்து தான் தண்ணி வந்து வெளியே வரும். பாருங்கள், இது மோட்டார் ரூம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட் இருக்குது. இப்போ நம்ம போய் பார்த்துடலாம். வெளியே தான் நம்மளுக்கு தண்ணி வரும். தொட்டியில் தண்ணி வரும் பாருங்கள். இப்போ ஜீம்பூம்பா இந்த வரப்போது பார்த்திங்கன்னா வந்துருச்சு. பார்த்திங்கன்னா பைக்கும் செதுருது. ஃபோன் கேமராலாம் அடிக்குது. இதுலேருந்து தான் ஸ்பீடாக தண்ணி வருது. ஸ்லோ மோஷனில் காட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். தாத்தா தான் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்முடைய தாத்தா. மோட்டர் ரூமுடைய கண்ட்ரோலர்.
அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய மாமாவுடைய சமாதி. அப்படியே இந்த சைடு வந்துன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெட்டின ஒரு செடி இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் செடியாக நட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து கல் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலை இருக்குது. இந்த சமாதி சுற்றியும் பார்த்திங்கன்னா துளசி இலை இருந்துச்சு, எல்லாம் பிச்சிட்டோம். இந்த பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதாவது என்னுடைய பைப்பு இருக்குது பார்த்தீங்களா, பைப்பு வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது இவர். அடுத்து வந்து நம்முடைய விதையை என்ன விதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது இவர் தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமாதி இருக்குது, காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா வந்து சொல்லுவார் என்னென்ன விதைச்சிருக்கு அப்படின்றத. சொல்லுங்கள் தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா. மைக்கில் இதா இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் செஞ்சுருக்கிற விவசாயம் வந்து நெற்பயிர் விதை நெல் நாற்று விட்ருக்கேன். நாங்கள் வந்து முன்னாடி காமிச்ச மாதிரி அதுதான் நம்மளுடைய நெல். அதுக்கடுத்தது கடலை போட்டிருக்கேன். கடலை நிலக்கடலை வேர்க்கடலை போட்டிருக்கேன். வேர்க்கடலைக்கு அடுத்து இது தோட்டம் இருக்குங்க. தோட்டம் இருக்குது. அதில் வந்து தண்ணி கொட்டாய் குத்து தண்ணி அது 3 மாதத்தில் வந்துடுது. அது நமக்கு பயன்படுது. இதுக்கெல்லாம் உங்களுடைய அம்மா வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி கொட்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதனால் இந்த ஸ்பெஷல் வீடியோ ஊருக்கு வந்து என்ஜாய் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக தான் சொன்னோம். இது வந்து சும்மா ஒரு ஸ்பெஷல் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சொன்ன மாதிரி அந்த 3 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளுடைய தாத்தா பாய் பாய் சொல்லிடுவாங்க. பாய் பாய் சொல்லுங்கள் தாத்தா. பாய் 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 வீவர்ஸ்.